Okay. 10th Business Studies, lesson number 9, topic 9.4, functions of commercial bank. ஸோ கமர்ஷியல் பேங்க்ல என்னென்ன நடக்குது, வேலைகள் நடக்குது, அதுதான் இந்த டாபிக்ல சொல்ல போறாங்க. என்னன்னு பார்ப்போம். The functions of commercial bank can be classified into two types. அது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு பிரைமரி ஃபங்க்ஷன், இன்னொன்னு செகண்டரி ஃபங்க்ஷன். பிரைமரினாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன் முக்கியமான ஃபங்க்ஷன், அதோட செகண்டரி ஃபங்க்ஷன் தான் அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பிரைமரி ஃபங்க்ஷன், this is the main function which is performed compulsory by every bank, or we can say that the organization which performs these functions is known as banks. The primary functions of a commercial bank include accepting deposit and granting loans and advances. ஸோ இந்த பிரைமரி ஃபங்க்ஷன், இந்த முக்கியமான வேலை என்ன இந்த பேங்க் பண்ணுதுன்னா, இது வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பேங்க்கும் இது கம்பல்சரியா இது பண்ண வேண்டிய விஷயம். என்னன்னா, அவங்க வந்து டெபாசிட், மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட், தட் இஸ் அமௌண்ட்டை வாங்கி சேவிங் பண்றாங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க பேங்க்ல இது டெபாசிட். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க மக்களுக்கு லோனும் தராங்க, அட்வான்ஸும் தராங்க. இதுதான் பிரைமரி ஃபங்க்ஷன். அதுல இப்ப அக்செப்டிங் டெபாசிட், இந்த டெபாசிட் வாங்குறாங்கல்ல, அதுல என்ன விஷயம் பார்ப்போம். The most important activity of a commercial bank is to mobilize deposit from the public. People who have surplus income and savings find inconvenient to deposit the same with bank. Depending upon the nature of deposit, funds deposited with the bank also earn interest. Thus, deposit with the bank grow along with the interest earned. If the rate of interest is higher, public are motivated to deposit more funds with the bank. There is also safety of funds deposited with the bank. நாம எக்ஸ்ட்ராவா சேர்த்து வைக்கிற பணத்தை வந்து எங்க வைக்கணும்னாக்கா பேங்க்ல. ஏன் எல்லாரும் பேங்க்ல வைக்கிறாங்க, ஏன் வீட்டுல வைக்கல அப்படின்னாக்கா இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. பேங்க்குக்காரங்க நம்ம அவங்ககிட்ட எவ்வளவு டெபாசிட் போடுறோமோ அதுக்கு வந்து வட்டி தராங்க, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த இன்ட்ரெஸ்டுக்காக தான் மக்கள் வந்து போய் டெபாசிட் பண்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வச்சாக்கா ஒண்ணு செலவாயிடும், இல்லாட்டி திருட்டு போயிடுங்கிற பயம் இருக்கு. இதே பேங்க்ல வைக்கும் போது அது சேஃபா இருக்கு, ஏன்னா கவர்மெண்டே அதுக்கு கேரண்டி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினாலதான் நாம மக்கள் வந்து டெபாசிட் பண்றாங்க. அதையோட பேங்கோட வேலையே மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குறது தான். ஏன்னா அது மூலமா தான் அவங்களோட வியாபாரமே, தட் இஸ் பிசினஸ் நடக்குது. நெக்ஸ்ட், கிராண்ட் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோனும் அட்வான்சஸும் மக்களுக்கு தரது நெக்ஸ்ட் வேலை. அது என்னன்னு பார்ப்போம். The second important function of commercial bank is to grant loan and advances. Such loans and advances are given to members of public and to the business community at the higher rate of interest than allowed by the banks on the various deposits accounts. The rate of interest charged on loans and advances varies according to the purpose of period of loans and also the mode of repayment. So in the second வேலை என்னன்னாக்கா, அவங்க டெபாசிட் ஃபர்ஸ்ட் வேலை அவங்க வாங்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து. செகண்ட், மக்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க லோனும் தராங்க, கடனும் தராங்க, அதோட அட்வான்ஸும் தராங்க. அட்வான்ஸ்னாக்கா அது பிசினஸ் மக்களுக்கு தருவாங்க, அது எல்லா மக்களுக்கும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயம் தராங்க. ஆனா லோன் தரும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட், யாரு பேங்க்காரங்க மக்கள்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா வாங்குறாங்க. அது மூலமா தான் அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது பேங்க்குக்கு. ஸோ இதுதான் லோன் அண்ட் அட்வான்சஸ் டீடைல்ஸ். அதுல இப்ப லோன்ஸை பத்தி பார்க்க போறோம். A loan is granted for a specific time period. Generally, commercial banks provided short-term loans, but term loans, either loans for more than a year, may also be granted. The borrowers may be given the entire amount in lump sum or in installment. Loans are generally granted against the security of certain assets. A loan is normally repaid in installment. However, it may be repaid in lump sum. இப்ப லோனுங்கிறது என்னன்னாக்கா, இதே ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்கு தராங்க ஒரு வட்டி, அதிகமா வட்டி வந்து பேங்க்காரங்க வாங்குவாங்க, மக்கள் கட்டணும் அவங்க வாங்கின லோனுக்கு. இந்த லோன் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு இருக்கும். ஒரு 1 இயரா இருக்கலாம், இல்ல 5 இயரா இருக்கலாம். இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த லோன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க யாரு பேங்க்குக்காரங்க ஒண்ணு லம்சமா அந்த லோன் அமௌண்ட்டை கொடுக்கலாம்,
அப்படி இல்லைன்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட்ல 3 மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கூட அந்த லோனோட நேச்சர் தகுந்த மாதிரி இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம மக்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணும்போது இன்ஸ்டால்மெண்ட் கூட ரீபேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து லம்சமா ஒரே டைம்ல ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பேங்க்ல. நெக்ஸ்ட் advances. An advances is a credit facility provided by the bank to its customers. It differs from loan in the sense of loan may be granted for longer period, but advances are normally granted for the short period of time. Further, the purpose of granting advances is to meet the day-to-day requirement of business. The rate of interest charged on advances varies from bank to bank. Interest is charged only on the amount withdrawn and not the sanction amount. இந்த அட்வான்சஸ்ங்கிறது லோனும் அட்வான்சஸும் ஒரு டிஃப்ரென்ஸான விஷயம். ஸோ லோன் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்முக்கு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இருக்கும். அதே இந்த அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்காக தான் இந்த அட்வான்சஸ் கொடுப்பாங்க. இது வந்து டே டு டே ரெக்குவயர்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்காரங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதை மீட் பண்ணுறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு அந்த செலவு பண்ணுறதுக்கு இந்த அட்வான்சஸ் மாதிரி கொடுப்பாங்க. இந்த அட்வான்சஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும், ஆனால் சார்ஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். எந்த மாதிரி அட்வான்சஸ் கொடுக்குறாங்க பேங்க்ஸ் பிஸ்னஸ் பர்சனுக்கு அப்படின்னா, banks grant short-term financial assistance by way of cash credit, overdraft, and billing discounts, bills of exchange. Let us learn about this. ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இதோட அட்வான்சஸ் தான் தராங்க. அதில் வந்து கேஷ் கிரெடிட் கொடுக்குறாங்க, இல்லை ஓவர் டிராஃப்ட்ல கொடுக்குறாங்க, அப்புறம் பில் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. அது இல்லைன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ கேஷ் கிரெடிட். Cash credit is an arrangement whereby the bank allows the borrowers to draw amount up to the specific limit. The amount is credited in the account of the customer. The customers can withdraw this amount as and when he requires. Interest is charged on the amount actually withdrawn. Cash release is granted as per term and condition agreed with the customers. ஸோ இந்த கேஷ் கிரெடிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்காக கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. இது வந்து அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க இந்த பேங்க்கு. அவங்க வந்து எப்போ வேணாலும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கு. இது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தகுந்த மாதிரி அந்த கஸ்டமர் வந்து பே பண்ணுவாங்க. இதுதான் கேஷ் கிரெடிட். அடுத்தது ஓவர் டிராஃப்ட், ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. Overdraft is also a credit facility granted by bank. The customer who has a current account with the bank is allowed to withdraw more than the amount of credit balance in his account. It is temporary arrangement. Overdraft facility with a specified limit may be allowed either on security of assets or on personal security, both. இந்த ஓவர் டிராஃப்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஓடி ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அந்த கஸ்டமர் 1,00,000 ரூபாய் அவர் வச்சிருக்காருனாக்கா அவருக்கு 1,50,000 ரூபாய் தேவைப்படும்னாக்கா அந்த பேங்க் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க 50,000 ரூபாய் வந்து இவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் மூலமா கடன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒரு வட்டி மாதிரி இருக்கும். அது அந்த டைம் லிமிட்டுக்குள்ள அவங்க வந்து சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க டிரான்சாக்ஷனை பார்த்து கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட சொத்து ஏதாவது செக்யூரிட்டியாக வச்சு பர்சனல் செக்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி அசட் சொத்தாக இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டுமே வச்சு தான் இந்த பேங்க் வந்து அவங்களுக்கு இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கடன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Banks provide short-term finance by discounting bills, either making payments of the amount before the due date of the bills after deducting a certain rate of discount. The party gets the fund without waiting for the date of maturity of the bills. In case any bills is dishonored on due date, the bank can recover the amount from the customer.
இந்த டிஸ்கவுண்ட் இந்த பில்ஸ்ங்கிறது என்னன்னாக்கா, இப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து பில்லு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்கனாக்கா, அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னாடியே இந்த பேங்க்காரங்க அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு சில சர்வீஸ் சார்ஜை பிடிச்சிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செக் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு ஒரு வியாபாரிக்கு அப்படின்னா, அந்த செக் 1,00,000 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 1ஆம் தேதிக்கு கொடுத்துருக்காருனாக்கா, இவர் டிசம்பர் 31ஆம் தேதியே போய் அதை எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான சார்ஜஸ் பேங்க்ல பிடிச்சிப்பாங்க. இதுதான் பில் டிஸ்கவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அந்த செக் டிஸ்ஆனர், அதாவது திருப்பி வந்துருச்சு அப்படின்னாக்கா, அதுக்கு உண்டான ஃபைனும் அந்த அமௌண்ட்டும் இந்த பேங்க்காரங்க அந்த கஸ்டமர்கிட்ட போய் வாங்கிப்பாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பி, secondary function. In addition to primary function of accepting deposits and lending money, banks perform a number of other functions which are called secondary functions. These are as follows. The secondary functions என்ன அப்படின்னாக்கா, அவங்க டெபாசிட் வாங்குறதும் இந்த லோன் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த பேங்க்ஸ் வந்து இன்னொரு சில ஃபங்க்ஷன்ஸ் வேலைங்கெல்லாம் பண்ணுது. அதுதான் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், issuing letter of credit, traveler's check, etc., undertaking safe custody of valuables, important documents and securities by providing safe deposit vaults or lockers, providing customers with facilities of foreign exchange dealing, transferring money from one account to another, and from one branch to another branch of bank through check, pay orders, demand draft, standing guarantee on behalf of its customers for making payment for purchase of goods, machinery, vehicles, etc. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த பேங்க் பண்ணுறாங்கனாக்கா, கிரெடிட், அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, இந்த டிராவலர்ஸ் செக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறமா வேல்யூபிள்ஸ், நம்மளோட நகை, தங்கம், இதுக்கு எல்லாமே சேஃபாக கஸ்டடிக்கு இவங்க லாக்கர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலிங்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பேங்க் பிரான்ச்சுக்கு செக்கு மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பே ஆர்டர், டிமாண்ட் டிராஃப்ட், இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. அப்புறமா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டியாக இருக்காங்க. எதுலனாக்கா, அவங்க கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ, மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணும்போதோ, இல்லை வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ அது பேமெண்ட்டுக்கு உண்டான ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க இந்த பேங்க்ஸ். Now next topic 9.5, சென்ட்ரல் பேங்க். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த சென்ட்ரல் பேங்க்னா என்ன. இவங்க தான் இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்குக்கும் கண்ட்ரோல் பண்ற ஒரு பேங்க் சென்ட்ரல் பேங்க். அவங்க பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. The Reserve Bank of India was established in April 1, 1935. In accordance with the provision of Reserve Bank of India Act 1934, the central office of the Reserve Bank was initially established in Calcutta but was permanently moved to Mumbai in 1937. The central office is where the governor sits and where policies are formulated. Though originally privately owned, since nationalized in 1949, the Reserve Bank is fully owned by Government of India. Its main function is the general superintendent and direction of the bank's affair and advice of central board on local matters and the represent territorial and economical interest of local cooperative and indigenous banks to perform such other functions as delegated by central board from time to time. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்கோட வரலாறு என்னன்னாக்கா, இது 1935 ஏப்ரல் 1 அன்னைக்கு இதை ஆரம்பிச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 போட்டாங்க. இதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருந்துச்சுனாக்கா கல்கட்டால இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பர்மனண்டா 1937 மும்பைக்கு மாத்திட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு பிரைவேட்டான ஒரு ஆளுங்க இத ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் 1949 அப்புறம் எல்லாமே நேஷனலைஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சட்டம் வந்தாட்டி இது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதோட வேல்யூ, இந்த சென்ட்ரல் பேங்கோட வேல்யூ என்னன்னாக்கா, சென்ட்ரல் போர்டுக்கு அட்வைஸ் பண்றது, அப்புறம் மற்ற பேங்க்ஸ் எல்லாமே ஒழுங்கா அவங்க எந்த ஒரு ஃப்ராடன்ட் இல்லாம வேலை செய்யறாங்களா, இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸும் பாத்தீங்கன்னா ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்னு டைம் டு டைம் இந்த சென்ட்ரல் போர்டு இவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாக்கா இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் இவங்க வேல்யூ. நெக்ஸ்ட் 9.6, பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட்.
You have already learned that the main banking activities consist of acceptance of deposits from public for the purpose of lending to business and other who may seek loans. Actually, the money deposited in the bank is mostly the saving of the people. As you know, if some earn money as a regular income, he or she not only spends it for day-to-day expenses but also tries to save a part of income for future needs. Money may be needed in future for various purposes like medicine treatment, medical treatment in case of illness in the family, expenses on account of marriage, or for higher studies of children, or to celebrate the religious festivals, etc. The money saved to meet future needs may be kept at home, but will it be safe at home? It may be stolen. Moreover, the money saved will remain idle in the home without any return. So people keep their savings with someone where it will be safe and earn a return. Is a such place where money deposit remains safe and also earns interest. In this lesson, we shall learn about types of deposits accounts that can be opened in a bank and also discuss how saving banks accounts can be opened and operated. ஸோ இந்த பேங்க் டெபாசிட்ல ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எதுக்காக இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கனாக்கா மக்கள் அவங்களோட மணி சேஃபா இருக்கிறதுக்காக, ஏன்னா வீட்டுல சேஃபா இருக்காது. இன்னொன்னு, நீங்க வீட்டுல உங்க மணியை வந்து உங்க காசை வந்து வச்சிருந்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கறது இல்ல. அதே இந்த பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணும்போது அது பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு சில வட்டி கொடுக்குது. அதுவும் பேங்க் அதாவது வந்து மணி வந்து சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கனால எல்லாரும் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. இப்போ இந்த மணி எதுக்காக மக்கள் சேவ் பண்றாங்கனாக்கா அவங்க ஃபியூச்சருக்காக சேவ் பண்றாங்க. ஒன்று எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது பொருள் வாங்குறதுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு தேவைக்காக தான் எல்லாரும் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த லெசன்ல அடுத்தடுத்த ஒரு டாபிக்ல என்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து பேங்க்ல வச்சிருக்காங்கன்ட்டு நாம பார்க்க போகிறோம்.